அன்பு உலகளாவிய பேகுரு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வழக்கறிஞர், அதை தாண்டி சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர் திரு ராமசாமி மெய்யப்பன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம். பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். சார், FCRA அது ஒரு கொடூரமான சட்டம், கொடுமையான சட்டம் அப்படின்னு திமுகவினுடைய திரு வில்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஸோ த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் வந்து ஒரிஜினலாகவே 2010 யூபிஏ ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஏன் அது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, அன்றைக்கே இருந்த யூபிஏ அரசு, திமுகவும் காங்கிரஸும் ஒன்றாக இருந்த அந்த அரசே வந்து வெளிநாட்டிலிருந்து வரும் பணம் இங்கே வரும் அமைப்புகளுக்கு அது பயன்படுத்துவது என்ன காரணத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றத ரெகுலேட் பண்றதுக்காக. அது எதற்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே, அந்த ஃபண்ட்ஸை வந்து எதுக்காக வாங்கி என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால அதை வந்து அரசு வந்து ரெகுலேட் பண்ணணும். யாராவது அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் ரிசீவ் பண்ணணும்னா முதல்ல அரசு கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அதை இந்தந்த காரணங்களுக்காக மட்டும்தான் நீங்க செலவு செய்ய முடியும். அப்படி செலவு செய்யவில்லை, சரியான காரணத்துக்காக நீங்க செலவு செய்யல அப்படின்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க 2010. அந்த சட்டத்தை வந்து 2011 அவர்களே வந்து மறுபடியும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. 2016, 18, 20 மறுபடியும் பாஜக ஆட்சி காலத்திலையும் மைனரா வந்து சட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது. இன்னைக்கு வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 16,000 அசோசியேஷன்ஸ், ட்ரஸ்டோ சொசைட்டியோ வேற ஒரு அமைப்புகளோ அவர்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த சட்டத்தின் கீழ். 22,000 கோடிக்கு மேல வருடத்திற்கு அவர்கள் வந்து இந்த பணம் பெறுகிறார்கள். அரசுக்கு வந்து இந்த பணத்தை அவர்கள் பெற்று சரியான காரணத்திற்காக, அதாவது பெற்ற காரணத்திற்காக மட்டுமே அவர்கள் வந்து பயன்படுத்துகிறார்களா இல்ல வேற என்ன காரணத்துக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றது மானிட்டர் பண்ண வேண்டியது அவர்களோட பொறுப்பு இந்த சட்டத்தின் கீழ். ஆனா அவர்கள் வந்து அதை வயலேட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ரெகுலேஷன் தான் அந்த சட்டமே. ஸோ அதை வயலேட் பண்ணாங்கன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப அந்த ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க் வந்து சரியாக இல்லை. அந்த செக்ஷன் 15, 16 கீழே இருக்கிற ஃப்ரேம் ஒர்க் வந்து சரியா இல்லை. அதனால அதோட இதை வந்து அமைப்பு வந்து மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு அரசு வந்து அதற்கான முடிவெடுத்து இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்காக இந்த ஒரு பில்லை அவங்க கொண்டு வந்து ப்ரப்போஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சட்டம் இன்னும் மாற்றப்படவில்லை. சட்டம் வந்து அமெண்ட் பண்ணப்படணும் அப்படின்னு. அப்ப இந்த சட்டமே வந்து சந்தேகத்திற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அது வந்து பாஜக கொண்டு வந்தது கிடையாது. இந்த கொடூரமான சட்டம் அப்படின்றது யூபி ஆட்சி காலத்துல திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தே கொண்டு வந்த சட்டமா தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பிரைமரியா செக்ஷன் 12, 13, 14, 15, 16, 35 மட்டும்தான். அது என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பணம் வெளிநாட்டுல இருந்து பெற்ற பின்னர் அது வந்து என்ன காரணத்துக்காக பெற்றீர்கள், அதை வந்து அதற்காக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா, அதற்கான ப்ரையர் பர்மிஷன் வாங்கிட்டீங்களா இல்லையா, அப்படி அதை பண்ணல அப்படின்னா அதற்கான எக்ஸ்டென்ஷன் வாங்க முடியுமா, எப்படி வாங்கணும் அப்படின்றது. அதற்கப்புறம் ரெண்டாவது, அப்படி நீங்க வந்து அதை சரியாக பயன்படுத்தலைன்னா அந்த பீரியட்ல நீங்க சஸ்பென்ஷன்ல இருப்பீங்களா, இல்ல அந்த பணத்தை வந்து எவ்வாறு நீங்க டீல் பண்ணணும், இல்ல அது அரசுக்கு வருமா, இல்ல யாரு கொடுத்தாங்களோ அவங்களுக்கே திரும்பி போகுமா, இந்த டெசிஷன்ஸ் என்ன அப்படின்றது. அதற்கப்புறம் இந்த வயலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த சர்டிபிகேட் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கலாமா இல்லையா, உங்க மேல அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அந்த சர்டிபிகேட்டை வந்து செசேஷனுக்கு கொண்டு வரணுமா, இல்ல நிறுத்தத்துக்கு கொண்டு வரணுமா, இல்ல அது எக்ஸ்பயர் ஆயிருச்சு, இல்ல அதை ரெனியூவலுக்கு பர்மிஷன் பண்ணணுமா கூடாதா அப்படின்ற கேள்விகள். இது இல்லாம நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்ற போது அந்த நீங்க ரிசீவ் பண்ண ஃபண்ட்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும், யாருக்கிட்ட அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதற்கப்புறம் அதற்கான ரீசன்ஸ் என்ன கொடுக்கணும், அதுக்கான அப்பீல் ப்ராசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் தான் இந்த மாற்றம், அதாவது இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படின்றது கண்காணிக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை. இவர்கள் வந்து தேவையில்லாம ஒரு பயத்தை வந்து இப்ப கேரளால வந்து தேர்தல் வருகிறது, வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் வருகிறது, அங்க வந்து மைனாரிட்டிஸ் வந்து சரளமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள், அதுவும் கிறிஸ்துவர்கள் வந்து சரளமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். கிறிஸ்துவ அமைப்புகள் பல சர்ச் முதற்கொண்டு வெளிநாட்டிலிருந்து அவர்கள் வந்து டொனேஷன் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரிசீவ் பண்ற வழக்கம் இருக்கிறது. அவர்கள் இதற்கான சர்டிபிகேட்டையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்கிட்ட ஒரு பயத்தை கிரியேட் பண்ணா வந்து இந்த கேரளா தேர்தலையும் சரி இல்ல வெஸ்ட் பெங்கால்ல தேர்தலையும் சரி அவங்க மீது அந்த ஒரு பயத்தை உண்டாக்கி நம்ம வந்து இதை பண்ணிடலாம் அப்படின்னு பினராயி விஜயன் முதலாக அவர் வந்து ஒரு கேள்வியை வைக்கிறார். அவர் வந்து ஒரு சஸ்பிஷனை ரைஸ் பண்றாரு இது மேல.
இந்த சட்டத்தின் மேல் அவர் அந்த எப்படின்னா ரொம்ப சாமர்த்தியமாக அவர் என்ன சொல்றாரு, இந்தியாவில் இருக்கும் அமைப்புகள் மீதெல்லாம் உங்களுக்கு சஸ்பிஷன் கிரியேட் ஆகுது, அதனால நீங்க இப்படி பண்றீங்க, அது வந்து மைனாரிட்டி அமைப்புகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சஸ்பிஷனை கிரியேட் பண்றாரு. அதுல இருந்து எல்லாருமே வந்து ஒரு பயம் உண்டான மாதிரி ஒரு கேள்வி. அதில் பல அமைப்புகள் வந்து அவர்கள் வந்து அதற்கான ரிஜெக்ஷனை கொடுக்குறாங்க. இந்த மொத்த ரெகுலேஷனுமே இன்னும் வரல, அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் இன்னும் என்ன சொல்றது அமலுக்கு இன்னும் வரல. அது இல்லாம அதற்கு கீழ் வர வேண்டிய அத்தாரிட்டி யாரு அப்படின்றது இன்னும் நிர்ணயம் ஆகல. அது இல்லாம அந்த அத்தாரிட்டிக்கு என்ன ரெகுலேஷன் ரூல்ஸ் என்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் அப்படின்னு நிர்ணயம் ஆகல. அதனால இன்னைக்கு இது எல்லாமே வந்து இவர்கள் வெறும் இந்த பயம் இல்லாட்டி சின்ன பசங்களை சொல்லுவாங்க ஒரு பூச்சாண்டி காமிக்கிறது அப்படின்றது அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. எதற்கு அப்படின்னா தேர்தல் வெற்றி பெற வேண்டும், மக்களிடையே ஒரு இதென்ன ஒரு சந்தேகத்தை எழுப்பிவிட வேண்டும் அப்படின்றது ஒரு காரணமே இல்லாம எழுப்பப்பட்டது. அது அனைவருமே இந்த ஒரு காரணத்துக்காக தான் செய்கிறார்கள் அப்படின்னு பாக்குறேன். சார், அது ஏன் குறிப்பா கிறித்துவ தொண்டு நிறுவனங்கள் அப்படிங்கறத ஆணித்தரமா அவர் சொல்றாரு திரு வில்சன் அவர்கள்? ஸோ 2 காரணங்கள். ஒன்று தமிழ்நாட்டில் வர தேர்தல், கேரளாவில் வர தேர்தல் இருக்கு அப்படின்ற காரணத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதிகப்படியான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் இல்ல கிறிஸ்துவ அமைப்புகள், சர்ச்சாவே இருக்கலாம். ஸோ ரிலிஜியஸ் காரணத்துக்காக கூட அவர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த பயத்தை நம்ம ஏற்படுத்தினோம்னா அது வந்து தேர்தலில் ஒன்றும் தாக்கம் அதிகமா ஏற்படும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா அவர்கள் வாங்குகிற பணத்தை என்ன காரணத்துக்காக செலவு செய்ய முடியும் அப்படின்றதுல முன்னாடி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம இருந்தது. அதாவது வந்து 100 கோடி வாங்குறாங்க அப்படின்னா அந்த 100 கோடியை வந்து நீங்க ஒரு தொண்டு நிறுவனம் தொண்டிற்காக நீங்க வந்து அதை பயன்படுத்தணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் இல்ல அக்விசிஷன் காஸ்ட், ப்ராப்பர்ட்டி ஜெனரேஷன் காஸ்ட், இன்கம் ஜெனரேஷன் காஸ்ட்காக அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதை வந்து பாஜக அரசு வந்ததுக்கு பின்னால் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்க தொண்டுக்காக வாங்குனீங்க, அதனால உங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் மொத்தமா 20% கேப் ஆயிரணும். ரிமைனிங்க்கு நீங்க வந்து இதுல வந்து குறைஞ்சபட்சம் நீங்க வந்து 80% நீங்க என்ன தொண்டிற்காக வாங்கினீர்களோ அந்த தொண்டிற்காக பயன்படுத்தியே ஆக வேண்டும், அதுவும் அந்த காலகட்டத்திற்குள் அப்படின்னு சொல்லி அவங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இன்னைக்கு வந்து அதுவே வந்து தவறு, ஏன்னா அதை எடுத்து அவர்கள் என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு லிபர்ட்டி அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்கான அது கேள்வியாக இருக்கிறது. இது வந்து நம்ம ஒரு கம்பேரிசன் மட்டும் பார்க்கலாம், ஒன்றும் இல்லை. ஹெச்ஆர்என்சி ஆக்ட் இருக்கு, ஒரு கோயிலுக்கு அப்படின்னு ஒரு டொனேஷன் ஒன்று கொடுக்கப்படுது. ஆனா அந்த டொனேஷன் எடுத்து வேற ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு செய்யலாமா இல்லையா அப்படின்ற அந்த கம்பேரிசனை மட்டுமே இதுக்கு பார்த்தோம்னா அது தவறாக தெரியும். ஏன்னா கோயிலுக்குன்னு ஒரு தானம் அப்படின்னு கொடுத்த பின்னர் அது அந்த காரணத்திற்காக இருக்கும். நம்ம வந்து வேற தொண்டு நிறுவனங்களா விட்டுலாம், சர்ச்சுக்காக மட்டுமே கொடுப்போம். அப்ப கிறிஸ்துவர்கள் வந்து யாருக்காவது உடல்நிலை சரியில்லை, அவர்களுக்காக பயன்பட வேண்டும் அப்படின்னு இருந்தது, வருமான இதென்ன சூழ்நிலை கம்மியா இருப்பவர்களுக்காக அந்த இது அப்படின்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு இவர்கள் வந்து அதை தாண்டி அதுல வந்து 50% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா அது ஆக்சுவலா போய் சேர வேண்டியவங்களுக்கா அது சேரவே சேராது அப்படின்ற பிரச்சனை நம்ம பார்க்கணும். ஸோ இது ஆக்சுவலா சேர வேண்டியது யாருக்கு அப்படின்னா அந்த டொனேஷன் யாருக்காக செய்யப்பட்டதோ அவர்களுக்கு சேர வேண்டும். அதை அரசு வந்து அமல்படுத்த முயற்சிக்கிறது. இன்னொன்னு என்னன்னா அதை வாங்கி வச்சு தேக்க நிலையிலேயே வச்சிருந்தா அது பயன் கிடையாது. அந்த பயன்படுத்துதல் அப்படின்றது முக்கிய அம்சம். ஒரு டொனேஷன் அப்படின்றது அதுக்கு வந்து ஒரு கால விரயம் இருக்கு அப்படின்றதுனால அதற்கான ஒரு டைம் லைனையும் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அப்போ வயலேட் பண்ணா அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா? ஆனா இப்ப ஹெச்ஆர்என்சி கீழே வர கோயிலே ஏதாவது வயலேஷன் இருந்தா அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்ப ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் வரும், இல்ல என்கொயரி வரும், ட்ரஸ்டிஸை மாத்தி அமைப்பார்கள், இல்ல அந்த பயன்பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த ரெண்ட் கலெக்ஷன் சரியா இல்லைன்னா அவர்களை எவிக் பண்ணி விட்டுட்டு வேற ஆளை ரெண்ட்டுக்கு வைப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து ரெண்ட் கலெக்ஷன் சரியா நடக்கும், அப்போ அந்த இதை வந்து சரியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு அவர்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து சமயமாக இது என்ன செட்பட்ல இருக்கிற ஒரு பள்ளியே வந்து சரியான காரணத்திற்காக பயன்படுத்தவில்லை, அது அவங்க சரியான ரெண்ட்டையும் பே பண்ணல அப்படின்றனால அதை வந்து ஹெச்ஆர்என்சி எடுத்து நடத்துது அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட நம்ம மாற்றங்களை பார்த்தோம். ஸோ இப்போ இதே மாதிரி இங்கேயுமே வந்து வயலேஷன்ஸ் அப்படின்னு இருந்தாதான் இந்த பிரச்சனை. ஸோ நீங்க வந்து என்ன டொனேஷன் என்ன பர்பஸ்க்காக வாங்கினீங்களோ அதை பயன்படுத்தினாலும் அதை அந்த காலத்திற்குள் பயன்படுத்தினாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. வயலேஷன் வரும்போது தானே பிரச்சனை. ஸோ வயலேட் பண்றவங்களுக்காக இவங்க ஏன் வாதாடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம இன்னைக்கு எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அது வெறும் ஆர்கியூமெண்டோ தான். அதுலயுமே பயன்படுத்த முடியலன்னா நீங்க எக்ஸ்டென்ஷன் கேட்டு கூட நீங்க இது அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து பயன்படுத்தவே இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அரசு எடுத்து அரசு எந்த காரணத்திற்கு வேணா பயன்படுத்திடும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட்டோ பொசிஷனோ இன்னைக்கு கிடையாது. சார், அப்ப நீங்க தெளிவா என்ன சொல்றீங்கன்னா, இது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்த இல்லைன்னா ஒரு மதத்தை சார்ந்த அமைப்பினருக்கு மட்டும் கிடையாது. யாரெல்லாம் ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வாங்குறாங்களோ, என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்களோ அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட எல்லா நிறுவனங்களுக்காகவும் சொல்றீங்க. அது அப்படி எடுத்துக்கலாமா?
டெஃபினட்டா எல்லா நிறுவனங்கள், அமைப்புகள், தனியார்கள், தனியார் அல்லாத அமைப்புகள் எல்லாருக்குமே அதுதான். அது மதம் அது சார்ந்ததோ, மதம் பொதுவானது அது. சாராததோ, அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, சீக்கியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, ஜெயினர்களாக இருந்தாலும் சரி, புத்தர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அதே ஒரு பௌத்தர்களாக இருந்தாலும் சரி, ஒரே இதுதான். ஸோ இது வந்து இவங்க தனியா கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் அவங்க டார்கெட் பண்றாங்க அப்படின்னு இவங்க வந்து எலெக்ஷன் காரணமா இவர்கள் ஆரம்பிச்சு விடுற ஒரு வதந்தி தான் நம்ம பார்க்கணும். அதையுமே வந்து தெளிவுபடுத்துறதுக்காக நான் மட்டும் இல்ல, அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களே தெளிவாக என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னா, இதற்கான விவாதம் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். யாரும் இந்த மாதிரி ஒரு பயமுறுத்தலை கொண்டு வர வேண்டாம். நான் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கேன். பிரைம் மினிஸ்டர் இந்த வந்து எல்லா மக்களுக்குமான ஒரு பிரதம மந்திரியாக இருக்கிறார். எங்க ஆட்சியில கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் எல்லாமே எல்லா இந்தியர்களுக்காகவும் சார்ந்தது. நாங்க வந்து வெறும் ஒரே ஒரு இஸ்லாமியர் கம்யூனிட்டிக்கோ இல்ல ஒரு கிறிஸ்துவ கம்யூனிட்டிக்காகவோ நாங்க கொண்டு வரல. காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு வதந்தியை ஏற்படுத்துவதோ இல்ல வேற ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி வதந்தியை ஏற்படுத்துவதோ தவறு. எதற்காக நீங்க ஓட் பேங்க்குக்காக நீங்க பேசுறீங்க? நம்ம இதை வந்து எப்படினாலும் டிஸ்கஷனுக்கு இது வரப்போது, பார்லிமெண்ட்லயும் டிஸ்கஸ் பண்ணுவோம், பார்லிமெண்ட்டுக்கு வெளியிலயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. சார், அடுத்த கேள்வியாக நான் கேட்கறது என்னன்னா, ஜனநாயகத்துல ஒரு திருவிழான்னா அது தேர்தல். அது வந்து மாற்றவே முடியாது. இந்த தேர்தல்ல ஒரு சிட்டிசனா ஒவ்வொருவருடைய கடமை என்னன்னு நினைக்கிறீங்க சட்டத்தின் பார்வை? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு தேர்தல் அப்படின்னா எல்லாருக்குமே வாக்களிக்க வேண்டியது அவர்களோட உரிமை மட்டும் இல்லை, அவர்களோட கடமையாகவும் நான் பார்க்கிறேன். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல அதுவுமே ஒரு பார்ட்டு. நான் அதற்கான ஒரு பின்புல காரணமும் சொல்றேன். நம்ம வந்து ஒரு அரசை கேள்வி கேட்பதற்கான ஒரு இடத்தில் நம்ம இருக்க வேண்டும். அதை வந்து நம்ம வந்து ஒரு சிட்டிசனாக நமக்கு அந்த உரிமை இருக்கு, குடிமகனாக அந்த ஒரு உரிமை இருக்கு அப்படின்னா நம்ம அதற்காக என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தேவையான, நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கும் ஒரு அரசை நம்ம கொண்டு வந்து அமர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது வந்து அரசாக மட்டும் பார்க்காம ஒரு தனித்தனி உறுப்பினராக கூட பார்க்கலாம். அது வந்து உங்க வார்டுல இருக்கிறதா, உங்க பஞ்சாயத்துலயா இருக்கலாம், இல்ல கவுன்சிலரா இருக்கலாம், இல்ல மேயராக இருக்கலாம், பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம், இல்ல உங்களோட எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம். அதே அவர்கள் தேர்ந்தெடுக்க போவதுதான் முதலமைச்சரோ பிரதமரோ அவர்கள் எல்லாருமே. நீங்க ஒரு தனியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளரே வந்து ஒரு நல்ல வேட்பாளராக இருப்பார். அவர் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு கூட நம்ம சொல்ல தேவையில்லை. எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து மக்களுக்காக நல்லதை செய்வார்கள் அப்படின்றத நீங்க ஒருத்தரை தேர்ந்தெடுப்பீர்கள் அப்படின்னா அந்த வார்த்தை பயன்பாடை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றது. நம்ம நார்மலா ஒரு வேலைக்கு போனாலே நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம். அது வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கம்பெனிலயோ நிறுவனத்திலயோ இல்ல ஒரு தொண்டு சார் நிறுவனத்திலயோ இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தேர்ந்தெடுப்பது அப்படின்றது ப்ராப்பரா இன்டர்வியூ பண்ணி இவர்கள் நம்ம தேவையான வேலைக்காக சரியாக இவர்களால் பயன் செய்ய முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு இருக்கு. அப்படின்ற போது நம்ம வந்து இப்போ நம்மளை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம ஒருத்தரை பாக்குறோம் அப்படின்னா அந்த ரெப்ரசென்ட் பண்றவங்க வந்து எந்த மாதிரி குவாலிஃபைடா இருக்காங்க, நமக்காக செயல்படுவாங்களா இல்லையா, அவர்களோட எம்பி லேட் ஃபண்ட்ஸ், எம்எல்ஏ லேட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சரியாக அட்மினிஸ்டர் பண்ணி மக்களுக்காக செலவிடம் செய்வார்களா, இல்ல பேருக்காக வெறும் நான் பஸ் ஸ்டாண்டை திறந்தேன், நான் வந்து ஒரு ஷெட்டு கொடுத்தேன், இது பண்ணேன் அப்படின்னு பேருக்காக அவர்கள் செயல்படுவார்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. சார், இந்த எஃப்சிஆர்ஏ நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த சட்டத்தோட தாக்கம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ ஒரு கண்ட்ரோலிங் பண்றதுக்காக தான் ஆல்ரெடி டிமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்ததாக பேசப்படுது. இந்த எஃப்சிஆர்ஏ திட்டம் இன்னும் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல அதுல மேஜர் டிஃபரன்சஸ். ஃபர்ஸ்ட் எஃப்சிஆர்ஐ சட்டத்தை கொண்டு வந்து யூபி ஆட்சி காலத்தில் 2010 அப்படின்னு சொல்லிட்டேன். அன்னையிலிருந்தே அவங்க அதை ரெகுலேட் பண்ணணும், அதற்கான தேவை இருக்கு அப்படின்ற நிர்ணயத்தை அந்த அரசே செய்து விட்டது. திமுக காங்கிரஸ் இருந்த அரசே. ஸோ அன்னைக்கு கம்யூனிஸ்ட்களும் அவர்களை சப்போர்ட் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு அப்புறமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதன டிமானிட்டைசேஷன் அப்படின்றது பணவீக்கம், இதன கருப்பு பணம், அது இல்லாம இதன ஃபேக் நோட்ஸ், இதெல்லாம் சார்ந்த ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது எஃப்சிஆர்ஏ அப்படின்றது அந்த ஃபேக் நோட்ஸோ கள்ளப்பணமோ இல்ல கருப்பு பணமோ அப்படின்றது கிடையாது. லெஜிட்டிமேட்டாக வெளிநாட்டிலிருந்து பெறக்கூடிய பணம். அந்த பணம் வந்து என்ன காரணத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு கேள்வியில் ஆரம்பித்து அதை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள், எந்த சோர்ஸ்ல இருந்து பெற்றாங்க அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ரெகுலேஷன். அதுல வந்து பாஜக எந்த மாற்றமும் செய்யவில்லை. பாஜக ஆட்சியில் இன்னைக்கு என்ன மாற்றங்கள் கொண்டு வரதுக்காக அவங்க ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், அதுல சரியாக பயன்படுத்தவில்லை. அதாவது நீங்க ஏற்கனவே வாங்கின பர்மிஷன் ரிலேட்டடா நீங்க சரியாக பயன்படுத்தல, இல்ல அந்த டொனேஷன் கொடுத்த காரணத்துக்காக சரியா பயன்படுத்தலைன்னா அதற்கு என்ன பின்விளைவுகள்,
இல்ல அதை எப்படி ரெகுலரைஸ் பண்றது அப்படின்ற அந்த மாற்றங்களை மட்டும்தான் இந்த அமெண்ட்மெண்ட்ல அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா, அது தனியா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு எக்ஸிகியூட்டிவ் பாடி அந்த டெசிஷன் எடுக்கக்கூடும். அந்த இண்டிபெண்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் பாடி வந்து அவர்களாகவே தனியாக முடிவெடுத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு சட்டமும் இருக்காது அவங்க ஃபாலோ பண்றதுக்கு அப்படின்றது வந்து ஒரு சட்டம் பொருந்திய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கவர்னன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் எழுப்புவது அப்படின்றது வந்து தேவையில்லாத ஒரு ஒன்று. அதற்கான தேவையான ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ஃப்ரேம் ஒர்க் வந்து உருவாக்கப்படும். இது அதற்கான சட்ட வழிமுறை தான் அந்த ஒரு பாடி கிரியேட் ஆகிறதுக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த அமெண்ட்மெண்ட்டை பார்க்கணும். எப்படினாலும் அந்த அமெண்ட்மெண்ட் இப்போ உடனே அமலுக்கு வரல, அது டேபிள் கூட பண்ணப்படவில்லை. அதை வந்து டிஸ்கஷன்ஸ்க்கு எப்படி இருந்தாலும் இருக்கலாம், பார்லிமெண்ட்ல பிளேஸ் பண்ணும்போது அந்த டிஸ்கஷனும் இருக்கும். அதற்கப்புறம் தான் அது அமலுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். சார், இந்த எஃப்சிஆர்ஏ அதாவது இந்த சட்டத்துல நீங்க சொல்ற மாதிரியான இந்த அமெண்ட்மெண்ட்டை மேற்கொள்ளப்படும் போது அந்த நிறுவனங்கள், அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள், ஃபாரின் ஃபண்ட்ஸை பெறும் நிறுவனங்கள் தணிக்கைக்கு உள்ளாக்கப்படுமா? ஏன்னா அவங்க அது இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸை கரெக்டா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு வரும்போது அது தணிக்கைக்கு உள்ளாக்கப்படுவதனால இந்த ஒரு வருத்தம் மேலிட அவங்க பேசியிருக்காங்களா? குரூரமான சட்டம், வீட்டுக்குள்ள வந்து துப்பாக்கியை வச்சு உங்ககிட்ட இருந்து சொத்தை எடுத்துட்டு போற மாதிரியான சட்டம், குறிப்பா கிறித்துவ நிறுவனங்கள் ஆல்ரெடி வக்பு போர்டு கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, வக்பு திருத்த சட்டம் மேற்கொண்டு. இப்ப அடுத்தது கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கை வைக்கிறாங்க அப்படிங்கிற ரீதியில சொல்றாங்க. சோ அந்த அந்த ஆர்கனைசேஷன்ஸ் உடைய கணக்குகள் தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதனால் இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் பதிவாகிறதா? இல்லைங்க, ஏற்கனவே நம்ம நாட்டுல வந்து எல்லாமே தணிக்கைக்கு உள்ளாக்க கூடும். அதற்கான சட்டங்கள் தனியாக இருக்கிறது. அது வந்து இந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து மெஜாரிட்டியா மேண்டேட்டரியா நடக்குது. மத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு என்னைக்கு ஆப்ஷனலோ யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ற அமைப்பு இருக்கு. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா மீது பல வழக்குகள் ரெகுலராகவே ஃபைல் பண்ணப்படுகிறது. அதாவது வேறு மதத்தை சார்ந்தவர்களோ, வேறு இதன நம்பிக்கையை சார்ந்தவர்களோ கிடையாது. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் உறுப்பினராக இருப்பவர்களே பல முறை சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்து அந்த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவோட ட்ரஸ்ட்டை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல, அவங்க அக்கௌண்ட்ஸை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல, அவரோட சொத்தை வந்து தவறாக விற்கிறார்கள் அப்படின்ற பல வழக்குகளை நாடு முழுவதும் பதிவு செய்துள்ளார்கள். அதை வந்து கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு வந்து எக்கச்சக்கமா பார்த்திருக்கு, ஆந்திரா முதற்கொண்டு. ஸோ இதுல வந்து பர்டிகுலரா தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா ட்ரஸ்டி அப்பாயின்மெண்ட்ல இருந்து, ட்ரஸ்ட் ஃபண்ட் யூட்டிலைசேஷன்ல இருந்து, ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து, ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்றதுல இருந்து எல்லா விதத்தையுமே கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் வேறு வேறு காலகட்டத்தில். இப்பொழுதுமே இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 வழக்குகளாவது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சம்பந்தப்பட்டு தமிழ்நாட்டில் மட்டுமே பதிவு செய்ததாக இருக்கும். மதுரை உயர்நீதிமன்றமும் சென்னை மதுரை கிளை உயர்நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றத்தையும் பார்த்தோம்னா அதுதான் இன்னைக்கு பொசிஷன். இது இல்லாம கர்நாடகா, கேரளால இருக்கும் அப்படின்றது ஒரு பொசிஷன். சோ அதனால அது வந்து ஒரே ஒரு அமைப்புக்கு மட்டும் நான் சொல்றேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்படி பார்த்தோம்னா பல அமைப்புகளுக்கு இருக்கு. அது வந்து கோயில் சார்ந்ததாக இருக்கலாம், வக்ஃப் சார்ந்ததாக இருக்கலாம். அது ஏன்னா அதுல சம்பந்தப்பட்ட சில மனிதர்கள் அது வந்து மக்களுக்காகவோ இல்ல கடவுளுக்காகவோ சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால் அந்த ஒரு பொசிஷன் இருக்கு. அதை வந்து இன்னைக்கு வந்து இந்த அரசியல் கட்சிகள் அவர்கள் அரசியல் காரணமாக பாஜகவை வந்து தனிமைப்படுத்த வேண்டும், பாஜக என்னைக்குமே வந்து மைனாரிட்டி அகெயின்ஸ்ட் அப்படின்னு அவர்கள் வந்து தவறாக ஒரு கண்ணோட்டத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வர ஒரு பார்வையாக மட்டும்தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. குறிப்பா இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் அப்படிங்கிறது ஃபாரின்ல இருந்து வர ஃபண்ட்ஸை ரெகுலேட் பண்றது, அதாவது அந்த நிறுவனங்கள், பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், ஃபாரின்ல இருந்து ஃபண்ட்ஸ் வாங்குவதற்காக பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் தொகையை கரெக்டாக பெற்றாங்களா, 20% மட்டுமே அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்க்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு பாக்கி இருக்கும் 80% அதிகபட்சமாக 20% மட்டுமே எடுத்துக்கொள்ளப்பட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக பாக்கி இருக்கும் 80% பணத்தை முறையாக எந்த காரணத்திற்காக பெற்றுக்கொண்டார்களோ அந்த காரணத்திற்காக செலவு செய்தார்களா? இது ஒரு கொடூரமான சட்டம் அப்படின்னு திரு வில்சன் சொன்னால் அதை இயற்றியவர்கள் யூபிஏ கவர்மெண்ட் தான், உடன் இருந்தது திமுக அரசு தான். அதுலயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுல சில இடத்துல அமெண்ட்மெண்ட்டை மட்டுமே இப்ப செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இப்போதுள்ள மத்திய அரசு இருக்கிறது. அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான டேபிள் கூட இன்னும் வரையறுக்கப்படல. அந்த டேபிளுக்கு அப்புறம் அதுல டிஸ்கஷன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் தான் அது ஒரு சட்டமாக இயற்றப்படும், அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரப்படும், எல்லோரும் ஒப்புதல் பெற்ற பிறகு. ஆனா அதற்கு முன்னாடியே கேரள தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு பினராயி விஜயன் சொன்ன ஒரு கூற்றுக்காக திரும்பியும் போல வழக்கமாக அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை மட்டுமே முன்னெடுத்து இந்த சட்டத்தை பற்றி இவ்வாறாக ஒரு வார்த்தைகள் வெளியில வருது. இது வந்து கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு மட்டும் கிடையாது. எந்த நிறுவனங்கள்
இந்தியாவுக்கு கீழே எந்த மதத்தை சார்ந்த நிறுவனங்கள் இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து ஃபண்ட்ஸ் வாங்குறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணாலும் எல்லா நிறுவனங்களுக்கும் பொருந்தும். இந்து மத நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மத நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது புத்த, பௌத்த மற்றும் ஜெயின, அதை தாண்டி இஸ்லாமிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, ஃபாரின்ல இருந்து ஃபண்ட்ஸ் வாங்குற எல்லா நிறுவனங்களுக்கும் பொதுவான சட்டம் இது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய சட்ட சம்பந்தமான விஷயங்களை பேசுவோம் சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ சார்.